போடே போடே வியானா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்கா போலயே. நீங்கள் செகண்ட் ரூமை பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பற்றியும் அவங்களுடைய கேமை பற்றியும் வியானா பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு. நமக்கு கிடைக்கக்கூடிய ரூமர் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சாண்ட்ராவுடைய நடிப்பை மூஞ்சிக்கு நேராக வந்து வியானா சொல்லிவிட்டார்கள். அதுவும் பார்வதி கிட்ட நடித்த நடிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடிச்சிங்களே செம்மையாக இருந்தது சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிறது தான். ஸோ சாண்ட்ராவுடைய முகத்திரை டர்ன்னு கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். இதை முதலில் அம்பலப்படுத்தியது நம்ம தான், சாண்ட்ராவுடைய ஸ்கேம் திராவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராமா போடுறா அப்படிங்கிறது நம்ம தான் வந்து கணிச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்களா லைவில் அதை பற்றி அந்த வீடியோ பேச போகிறோம். அப்புறம் ஹாட்ஸ்டார் ப்ரோமோ ஒன்று வரும், அதையும் நம்ம பேசிடுவோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்தா. ஓகே, வீடியோ இருந்தாலும் நீங்கள் போடுவீங்க எனக்கு தெரியும், அதுக்காக கேட்குறேன். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாண்ட்ராவுடைய பயங்கரமான ஒரு வேஷத்தை கலைக்கிறதுக்கு ஒருத்தி வருவான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியானா உள்ளே வந்தாச்சு. அடுத்து வாட்டர்மெலன் வேறு இறங்கியிருக்காராம். உள்ளே போய் அவருடைய குற்ற உணர்ச்சியால் இந்த வாரம் புருஷனும் உள்ளே போய் பொண்டாட்டி சேர்ந்து கூட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சாண்ட்ரா இஸ் அ த்ரெட் டு த சொசைட்டி அப்படிங்கிறது தான். நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க நம்ம என்றைக்குமே நம்ம நம்பவே கூடாது. கெட்டவனை கூட ஓகேடா நான் பண்ணிட்டேன்டான்னு சொல்லி ஃபேக்காக இருக்க மாட்டான், ரியலாக இருப்பான். அவனை கூட நம்ம வந்து சரி ஓகே இருந்தா அவனுக்கு தண்டனை இதுதான்டா போடா அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி நிறைய ஃபேக்கை வச்சுக்கிட்டு நல்ல மாதிரி நடிப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க சொசைட்டிக்கு தேவையில்லாத ஒரு ஆணி. உடனே கலை அறியப்பட வேண்டும், கலை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ லைவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, பார்வதி இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, வாட்டர்மெலன் இருந்தாருன்னா பார்வதியை கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு, அமித் பார்கவ் இருந்தாருன்னா வாட்டர்மெலன் இவர் பார்வதியை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருப்பாரு, சரிரா இவங்க 2 பேர் இருந்தால் ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. நீங்கள் என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க? பார்வதி மிதிக்கும் போது கார்லேருந்து அப்போ இறங்க வேண்டியதானே, சாண்ட்ரா கீழே விடக்கூடாதுல்ல, ஏன் விழுந்தோன்னு இறங்குறீங்க? அப்பயே இறங்கி பார்வதியை பிடிக்க வேண்டியதானே கையை. திவ்யா கையை பிடிக்க வேண்டியதானே, சுபிக்ஷா பிடிச்சி இருக்க வேண்டியதானே பார்வதியை. ஏன் திவ்யாவும் சுபிக்ஷா நினைச்சா பார்வதியை இழுத்து போட முடியாதா? அப்போல்லாம் வேடிக்கை பாட்டு வெங்காயம் மாதிரி நின்றுக்கிட்டு உள்ள தள்ளி விட்ட பிறகு அங்கே இருந்து வாட்டர்மெலன் சொல்லியிருப்பாரு, அங்கே இருந்து அமித் பார்கவ் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. அதே மாதிரி விக்ரம் சொல்கிறான் கேடு கட்டவன், வாட்டர்மெலன் வெளியே போய் நேரம் கிழிச்சு இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிறான். பின்ன உங்கள் முகத்திரையை கிழிக்கணும்ல ஒருத்தனாச்சு வெளியே, பின்ன கிழிக்காமல் என்ன பண்ணுவாங்க? நீ உட்காந்து சிவாஜி கணேசன் மாதிரி நடிச்சு கிடப்ப. சாரிங்க அவர் பேரை சொல்லக்கூடாது, வேற வேணா சொல்லுங்கள், பவர் ஸ்டார் மாதிரி நடிச்சு கிடப்ப. அதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்து ஊதுணுமா உட்காந்துக்கிட்டு? ஏடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு? அவ்வளோ ஃபேக்காக இருந்துக்கிட்டு ரியலாக நடிக்கிறாங்களாம். மூஞ்சு மொகரையும் பார், மூஞ்சு மொகரையும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வியானா பேசுகிறப்ப தடுக்கிறா வந்து. ஏன்னா சொல்லிடக்கூடாதுல, வியானா சொல்லிட்டானா பயந்துருவாள். ஐயோ நான் உன்னை பற்றி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா. அப்படி இருந்தாலும் விக்ரம் உரிக்கிறா, நீ எல்லாம் வந்து நல்ல கேமர்ரா, பூமரா எல்லாத்தையும் ஆக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திவ்யாவும் பிறந்திருக்கா போல, பேசிக்கினே இருக்க கால ரத்தம் வருது கொஞ்சம் நிப்பாட்டுன்ட்டு. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவை போட்டு கிழிச்சு எடுத்திருக்கா. ரெட் கார்டு கொடுத்தது விஷயத்துக்கு தவ பேசக்கூடாதுன்ட்டாங்களே, அதனால் இப்போ ரீசெண்டாக நடந்த இஷ்யூலேயே நாங்கள் ரொம்ப ஃபேக்காக நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டாலாம். போதுமே, இந்த ஒரு விஷயம் போதுமே, நம்ம பிறவிப்பெல்லாம் நடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரி தான். ஸோ வியானா கமான், வி சப்போர்ட் யூ. உள்ளே போய் அடித்து தூக்குங்க, எல்லாருக்குமே ஃபேராக இருங்க. சரியா? பார்வதிக்கு அப்புறத்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணல, அவங்க பண்ண தப்பை நீங்கள் கேட்டிருக்கீங்க. வெரி குட், வெல் டன். இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒருத்தனுடைய ஹேட்டாக இல்லாமல் எல்லாத்துக்கும் ஃபேராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தை உங்கள் வசம் வைக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தற்குறிகள் கதறத்தான் செய்வார்கள், முட்டாள் கூட்டம் கதறிக்கொண்டு தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் வேறு லெவலில் உங்களுடைய கேமை உள்ளே போய் ஆடுங்க. வி வில் சப்போர்ட் யூ அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இப்போ கூட நடிப்பு அரக்கி சாண்ட்ரா என்ன சொல்கிறா, பார்வதி உசுப்பேத்திட்டே இருந்தா கமருதீனை. ஏன்டி நீ கமருதீனை பேசலையா, பேசாத பேச்சா? அதை ஒத்துக்கவே மாட்டுறாளே, உசுப்பேத்தி நான் சும்மா இருந்தாலும் உசுப்பேத்துறாங்களாம். நாங்கள் தான் பார்த்து தான் இருந்தோம். சரியா? மூடு. ஹாட் ஸ்டார் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு, அதையும் பேசினோம். விக்ரம் எப்பா என்ன நடிப்புடா. நீங்களா செலக்ட் பண்ணி 2 பேர் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நான் 2 பேரை நைட்டு கூட்டிட்டு போயிடுவேன். அப்படிதான் ஸ்வியா சொல்கிறான். ஓகேவா? ஒன்று விக்ரம், இதுக்கு மேலே என்னால் இன்னொருத்தவங்களோட குறைய சொல்ல முடியாதுயா, கேம் ஆட முடியாது. அப்புறம் படிச்சிருக்க பிக் பாஸ் திவ்யாவை நான் வந்து
தெரிஞ்சு அழ வச்சனா? டேய் என்னடா வாக்குமூலம் கொடுத்துட்ட? ஆ, அதனால நான் வாலண்டியரா நான் வரேன் வியானா, அவன் கூட சேர்ந்து கொண்டு போயிருப்பா. உன் கூட போய் சந்தோஷமா. ஐயே. டேய் உங்க முகத்திரையை கிழிச்சு தொங்க விடுதேடா. அடே பார்வதி, நீ உள்ள இருந்துதான் கேவார அடிச்சு வெளியே போயோ கேவாடுறியப்பா. இவ்வளோ பேரோடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விடுறியாவா? நீ வேற லெவல்பா, வேற லெவல். மக்களே உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம்.